ஹலோ, எங்களுக்கு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் தான், பாத்துக்கோங்க. இந்த உலகம் மிக மிக பரபரப்பா இருக்குது. மக்கள் எல்லாரும் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்காங்க. மாமா நைட்டு கண்டத சாப்பிட்டுருப்போம் மாமா. ஏய், that smell வரப்பே நினைச்சேன்டா. கண்டத சாப்பிட்டது நீடா, வந்துச்சுடா போடா. உன் கூட பிசினஸ் பண்ணா அடிச்சே வர வைப்பானுங்க. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. சரி, எங்க கிட்ட இருக்க லேண்ட் பத்தி சொல்லணும்னா, நம்ம கிட்ட எந்த லேண்ட் மாமா இருக்கு? ஏய், லேண்ட் இருக்குடா, அவங்க நம்பிப்பாங்க, நீ ஃபீல் பண்ணாத. ஓகே மாமா, லேண்ட் இருக்கு நம்ம கிட்ட. இருக்கு. எங்க கிட்ட இருக்க லேண்ட பத்தி சொல்லணும்னா, தெற்குல அநேக சிட்டி இருக்கு, வடக்குல வண்டலூர் இருக்கு, மேற்குல மெரினா பீச் இருக்கு. மாமா கிழக்கு மாமா. ஏய், நான் சொல்றதுடா கிழக்கு. சும்மா ஒரு பெரிய மனுஷன் சும்மா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஓகே மாமா. இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டால் மாமா கால் வலி என்னப்பா? அது போன வாரம் செஞ்ச வியாபாரம். ஐயோ, டங்கு திருப்பாவே. சரிங்க, இந்த நிலமானது சென்னையிலிருந்து மிக 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 அருகில் வெறும் 450 கிலோமீட்டர் தூரத்தில் தான், வெறும் 450 கிலோமீட்டர் தூரத்தில் என்று சொல்லி நாம் கடமைப்பட்டுக் கொள்கிறோம். இந்த நிலத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வீடு கட்டினால் உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும், ஓஹோன்னு இருக்கும். இந்த நிலத்தை நீங்க வாங்குங்க, நல்லா இருப்பீங்க, வீடு கட்டுங்க. எங்களை பத்தி மேலும் விவரத்தை தெரிந்து கொள்ள தொலைக்காட்சி போட மாட்டார்கள், நீங்களே எங்களுக்கு போன் பண்ணி கொள்ளுங்க. ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா இல்ல, காற்றோட்ட வசதி விட எங்கள் நிலம் காத்து பண்ணி அமைதியா இரு மாமா. அப்புறம் 50 ரூபாய் கொடுத்து லிங்கி வாங்கி ஃப்ரீயா இருக்குன்னு போயிடுவான். அப்படி பார்த்தா ஆம்பளை தான் லுங்கி வாங்க முடியும், லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? மேல 50 ரூபாய் போட்டு நைட்டி வாங்கிப்பாங்க. ஐயோ, லுங்கி விக்கிறவன் நைட்டி விக்கிறவனா கூட ரொம்ப தப்பா போச்சு. இவனெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. லேண்ட் வேணா எங்கிட்ட வாங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே. மாப்பிள்ள மேலே கை வைக்கிற மாப்பிள்ள உன் அச்சாடா மாப்பிள்ள போட்டாடே போடாடே போடாடே. சுத்திக்கிட்டு இருக்க யார் நீ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றே, யார் நீ? நல்லா இருக்கிறாங்களாமா? டவுன் கோர்ஸ் வந்தீங்க? வாங்க சார், வாங்க சார். பாக்கறது வயசான மாதிரி இருக்கா? சாரு போடா, சாரா போடா. டேய், யார பாக்குற வயசானு சொன்னா கல்யாணமே வந்தா கல்யாணம் ஆவலையா? ரொம்ப அடி வாங்கியிருக்க சார். பரவாயில்ல விடுங்க சார், பரவாயில்ல விடுங்க சார். நீங்க இன்னும் 20 தான் சார். நீங்க உட்காருங்க சார். சார் சார் இல்ல, நீங்க நில்லுங்க சார். இப்போ என்னன்னா உங்களுக்கு எந்த மாதிரி லேண்ட் சார் வேணும்? சென்னை பக்கத்துல நல்லா ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்கணும்பா. பக்கத்துல மாமா இந்த வெயிட் எனக்கு நல்லா இருக்கா? ஜி நௌரி ஏய் அங்கே புடிச்சா நான் ஏதோ மலாய் எடுக்கும். ஹலோ 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 ராணு, நான் என்ன பேசுறேன்? நீ 2 நாள் வேலை முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாத்துறேன், விடு விடு. சின்ன நிலை பிரச்சனை, நான் பாத்துறேன், விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னை பக்கத்துல லேண்ட் கேட்டாரு. எங்க இருக்கு மாமா அந்த ரஜினி? ஆமால, ரஜினி 2436 ரஜினி பக்கத்துல 2 ஏக்கர் நிலம் இருக்கு சார். வாங்கி போடுங்க சார். ரைட்டா கிட்ட கட்டுங்க சார். ஜன்னல் தெற்கு பக்கம் வையுங்க சார். தலைவர் தலை சிவந்த பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த பக்கம் அசின் வீடு, எத்தாவளோ கசின் வீடு. எல்லாம் யோசிங்க சார். ரஜினி அசின், உங்க கசின். அசீனு கசீனு டபுள் இல்லடா. இப்போ ஓகே தானே சார்? உங்களுக்கு லேண்ட் ஓகே, உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம். லேண்ட் ஓனர் இன்னொரு 10 செகண்ட்ஸ்ல இங்க வந்துருவாரு. அவருக்காக நீங்க செலக்ஷன் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கீழே குனிங்க சார். இல்ல பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கீழே வேட்டி வந்தா கவலைப்படாதீங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க கீழே குனிங்க சார். பரவாயில்ல, படுத்தாலும் பரவாயில்ல, ஆனா மரியாதையா இருக்கணும். மாமா நானு நீ அப்படியே இருப்பா. நம்ம தான் லேண்ட் ஓனர்ஸ். ஓகே, நீங்க இப்ப என்னன்னா நல்லா ஒரு மரியாதை எதிர்பார்ப்பாரு. அவர் வந்தாருன்னா மரியாதையா நடந்துக்கணும். ஓகே, 10 நிமிஷத்துக்கு வந்துருவாரு. இன்ஜெக்ஷன் பாட்டுலாம் போட்டுது.
யாரா யாருன்னு தெரியல மாமா. பரவாயில்லப்பா, நீ மாட்டு பண்ணிப்பா, நீ பரவாயில்ல. போ 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 போட்டாங்க போ. நில்லு, சாணி மசி எங்க வந்து அப்படியே ஓரமா இருக்கு. ஏய், நான் யாரு தெரியுமா? அங்க பாரு, ஒரு ஊரே நடந்து வர மாதிரி எங்க பாஸ் தனியா வராரு. யார் அந்த வைரவங்கண்ணா? வா வா. Last class we have discussed that the rate of change of displacement is independent of physical and chemical conditions according to the Gauss law. Julius is written by Shakespeare. Atmosphere is hemisphere. Hiroshima is next to Nagasaki. Nagasaki is next to Hiroshima. What? Sir, he is the person. He is looking, he is wearing weighty and looking so naughty. What do you know inside? No jetty. No jetty. What a pity. Okay, sir, we will discuss about the land according to the de Broglie equation, sir. The land is near to Chennai. What can do? என்னப்பா சொல்லுற? இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாதா? ஐயோ, நல்ல வேலை எனக்கு தான் நடந்துச்சு. அப்பா, டேய் இங்கிலீஷ் தெரியாதுன்னுட்டான். அமெரிக்கால பணவீக்கம் பிரச்சனை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது. அதே நாள் பணவீக்கம் நடந்து நிக்குது. அதுக்காக ஒபாமா இருக்கிறார் பார், ஒபாமா. சரியா போச்சு. உள்ளுள்ள இருக்கிற பொம்மாவே என்கிட்ட பேசாத, ஒபாமா பேசுறாங்க. ஏய் தம்பி, அங்க என்ன சைடு வாய்ஸ்? ஒண்ணுல மாமா தனியா பேசினேன் எப்பவும் போல. நீ கொஞ்சம் அப்படி கீழே போய் ஃபீல் பண்ணு. நாங்க பேமெண்ட் அப்படிங்களான்னு பாக்குறியா? ஆனத்து. ஏய் சுமாரே சார், இவர் தான் சார் லேண்ட் ஓனர். இவர்கிட்ட 16 விதமான லேண்டும் இருக்கிறது. உங்களுக்கு எந்த விதமான லேண்ட் வேணுமோ நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இவரை விட்டுறாதீங்க சார், ரொம்ப பவர்ஃபுல் மேன். புடிச்சுக்கோங்க. Hey, stupid, not to go away. தேங்க்யூ. அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? உன்னை அசிங்கமா கெட்ட வார்த்தையிலே திட்டினாரு. பரவாயில்ல, பழகினது தானே. நீ பழகுனதுதான் சார். அந்த லேண்ட் ஒரு பிடிச்ச. Okay. He likes the land, so we will discuss about the registration. போய் அந்த registration paper எடுத்துட்டு வாடா. தலைவரா, மழை கூட பள்ளிக்கூடம் பாத்துல ஒதுங்குது இல்ல, கையெழுத்துக்கு ஏத்துன்னு கேக்குறாங்க. எப்படியா? டேய், நாமெல்லாம் என்னடா கையெழுத்து போட்டு வரோம்? கண்ணன் கை நட்டுதான் பாக்குறோம். அப்பனா சரிதான். அண்ணே இங்க ஒரு கையெழுத்து. சார் யூ இயர். ஓகே, உங்களுக்கு லேண்ட் ஓகே ஆயிடுச்சுல? ஓகே. Okay, bye. You are so lucky to have this land. This land is very useful as I am suffering from fever. I cannot able to attend the classes today. Please grant me leave for only 2 days. 2 days. They said 2 days you go America. I said tell Obama I asked him. Okay, Obama. Okay. Sir, உங்க லேண்ட் இப்போ உங்களுக்கு ஆயிடுச்சு. வீடு கட்டலாம். அதுக்கு முன்னாடி நீங்க லேண்ட் பார்க்கணும்ல? என்ன பண்ணலாம்? சார் லேண்ட் போயிடலாம் சார். இனிமேல் உங்களை லேண்ட் பார்க்காம இருந்தது நம்ம லேண்ட் கூட்டு போயிடலாம். சார் லேண்ட் வந்துச்சு. நல்ல வேளை எனக்கு யூரின் வந்துச்சு. நல்ல வேளை. பாருங்க சார், இதான் சார் உங்க லேண்ட். பாருங்க சார், பச்சை பசங்க இருக்கிறது உங்க லேண்ட். கண்ணு கட்டினது யாருமே காணோம். சார், கண்ணை கட்டின வரைக்கும் நீங்கள் வீடு கட்டுங்கள், எல்லாரும் கண்ணுக்கு தெரிவார்கள். நேரத்தை விட்டு அங்கதான் வீடு கட்ட சொல்றேன். நீ அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், வீடு கட்டுங்க சார். சரிப்பா, எப்படியா கட்டணும்பா. சரி, எங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படியா? 6 அடிக்குல 6 மணி தண்ணி ஓடுது. 6 அடிக்கு ஒண்ணுமே ஓடல. கண்ணாடி தோசை ஒழுங்கா பாரு. அதுக்குள்ள தண்ணி வந்துச்சு. பாருங்க சார், பாருங்க இந்த அதிசயத்தை பாருங்க. பிஸ்லரி வாட்டர் வித் லேபிள். இந்த தண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கலாம் லைஃப்ல. பாருங்க சார், இந்தாங்க சார். எங்க ஊர்ல எல்லாம் கிணத்துல தான் தண்ணி வரும். இங்க என்ன காலாண்டா வருது? அதான் சார் எங்க லேண்டோட மகிமை. நீங்க என்ன எங்களை புரிஞ்சுக்கல சார், கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஆமா. ஓகே சார், லேண்ட் ஓகேல சார்? நான் அப்படியே அனுப்பிடுங்களா? காசா கொடுப்பா? சொல்லணும்டா. குடுறா காசா? நான் சார் கொடுக்க முடியாதா? குர்ரா கொஞ்சம் அதிகமா. பேக்கெட்ல என்ன இருக்கு எடுங்க. மொத்த காசு குடிக்க போனது. பரவாயில்ல, நீ கொடுங்க, பரவாயில்ல. சரி, ஓகே, பாய். பணத்தை மண்ணு எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலாமே. நிறுத்துறா, என்ன பண்ற? ஓர்மா போடா, பணம் வருது இல்ல, வயல நின்று இருக்கா? ஆமா, சுடுகாடுடா இது. ஓர்மா போடா, பணத்தோட பணமா போச்சிட போறாங்க. சுடுடா.
என்னடா சத்தமா சொல்ற காலையில ரகசிய சிபிஐ போலீஸ்ரா. அது ஏன் அவ்வளவு ரகசியமா சொல்ற? ஒருவேளை சிபிஐக்கே தெரியாம ரகசியமா இருந்தியா? ஐயா பேச நீ ஏய் ஏன் மேல கை வைக்கிறியா நீ? சரி இப்ப நேத்து வந்து இந்த இடத்துக்கு எது பார்த்தியா சுடுகாடு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். டேய் இதெல்லாம் NH4 ரோடாடா எக்ஸ்டெண்ட் பண்றது. NH4 ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணுவான், சுடுகாடு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். காசு இருந்தா என்ன வேணா பண்ணிக்கிறான். சரி இப்ப லேண்ட் இருக்குதா இல்லையா? உனக்கு லேண்ட் இல்லடா. சார் அந்த கமிஷன் தான் நல்லாவே கொடுத்தீங்க சார். கங்க்ராச்சுலேஷன் எங்ககிட்ட லேண்ட் வாங்கினதுக்காக. எங்கள் வாடிக்கையாளர் சேவையே எங்கள் தேவை. சார் டேய் அவன் லேண்டே இல்லன்றான்டா இத. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். அவர் யார் உங்க ஃப்ரெண்டா? நல்லா அல்லேக்கா பெல்கா இருக்காரு. யார் சார் நீங்க? நீ யாரா என் மாமா எடுத்து பேசுறதுக்கு? நீ யாரா? கஷ்டம்டா. என்ன மாமா அஸ்தானா? ஆமா மாமா. யார் ராஜா மாப்பிள்ளை கைய வச்சானே? மாப்பிள்ளை என்ன நீங்க மாப்பிள்ளை? நான் மட்டும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்னா சொன்னேன். குடுக்குற டைம் ஆடாது சார். எதுக்கு சார் ஆச்சுங்க? எதுக்கு சார் ஆச்சுங்க? போலீஸ்ரா. போலீஸா? ஹலோ துபாயா? எனக்கு ஒரு பிரியாணி வேணும். ஐயா கண்ணு தெரியாத பாதிங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க ஐயா. ஓ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத கண்டுபிடிச்சு போறாங்க. வா 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 எஸ்கேப் கடைய மூடுற டேய். கடைசியா நீ லேண்ட் இருக்குதா இல்லையாவா? உனக்கு லேண்ட் இல்லடா. யார் மாமா அந்த விங் பண்ண வெள்ளரிக்கா? பார்த்த மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சா தெரியலையே. நல்லா உத்து பாரு தெரிஞ்சா. சார் லேண்ட் வா சார். லேண்ட் இருக்கு சார். ஏய் இருக்கு சார். அதான் குத்துட்டியாடா லேண்ட். இது மேல முதல்ல இருந்து வரியா? ஓஜி நீங்களா ஜி? நான் மறந்தே போயிட்டேன். அப்பயே சொன்னேன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு கிஃப்டா? இருக்கு ஜி. கொஞ்சம் இந்த துண்டை கொடுங்கள். இந்தாங்க ஜி. முன்னாடி வாங்க ஜி. இங்க வாங்க ஜி. இங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. இது என்ன ஜி? இல்ல ஜி நடு ரோட். ஓகே இப்ப தலையில கொஞ்சம் துணை போடுங்க. மக்களுக்கு உங்களுடைய பொன்னான மூஞ்சிகளை காட்டுங்க. உங்களை பொன்னான மூஞ்சிகளை காட்டுங்கள். புரிந்ததா ஜி? மைக்கோட மைக். சரி இப்ப நீ லேண்ட் நீ வாங்கின சுடுகாடு தான். நான் சீரியஸ் வரும் போ. தம்பி ஹலோ மெசேஜ் சொல்லலாம்னு இருக்கோம். கொஞ்சம் டென்ஷன் ஆயிடாதீங்க தம்பி. நீ அந்த கல்லெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. நான் முடிச்சிருவோம். 2 செகண்ட் தான். கல் எடுக்காத. டென்ஷன் ஆயிடும் அப்புறம். ஓகேவா? மெசேஜ் சொல்ல போறேன். எங்க குழுவினர் அனைவரும் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்கப்பா வாங்கப்பா. மெசேஜ் சொல்லல. டேய் என்ன பண்ண நீ சாணி வச்சுட்டு கடை அப்படி தூரம் போடா. டேய் கார் பேட்டா வீணாக போடா அந்த பக்கம். வாங்க. நல்ல மெசேஜ், நாட்டுக்கு கருத்தான மெசேஜ். நீங்க லேண்ட வாங்குங்க, வாங்காம போங்க. பட்டா பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா அங்க லேண்ட் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே அப்படியே நில்லு. எல்லாம் பின்னாடி ஒரே நிமிஷம் இருப்பா. இனிமேல் கருத்து ஆரம்பிக்குது. நாங்க வந்து இது வேடிக்கையாக ஒன்றுதான் பண்ணின இந்த நாடகம் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான். எங்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், இன்று விளைநிலங்களும் காடுகளும் அனைத்தும் பிளாட் போட்டு விற்கப்படுகின்றது. இது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். இருப்பினும் நமக்கு வீடு தேவைதான். ஆனால் விளைநிலங்களில் மீது நாம் கை வைப்பது சரியல்ல. நாம் இதற்காக போராட வேண்டும். மக்கள் நீங்கள் தான். வருங்கால இந்திய குடியரசு நீங்கள் தான். இந்திய குடிமக்கள் நீங்கள் தான். உங்கள் மனதில் இது சென்றால் நிச்சயம் பிற்காலத்தில் இது உதவும். விளைநிலங்களை வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தாதீர்கள். எங்கள் நாடகம் வெற்றிகரமாக வர உதவிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், எங்கள் இயற்பியல் ஆசிரியர்கள் SPS மற்றும் PK சார் அவர்களுக்கும், எங்களுக்கு இசை தொகுத்து கொடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் SKT மற்றும் TTH சார் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு நேரம் எங்களை ஊக்கப்படுத்த உங்களுக்கும் எங்களுடைய